வணக்கம் யூவர்ஸ். எஸ் நைட்டு ஏன் வீடியோ வரல நீங்கள் இப்போ நினைக்கலாம். எஸ்டடி கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் தேவை, அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டு நான் இன்னும் சொன்னோம். ஏன்னா நான் தான் வீடியோ போடனேன், ஒன் நாள் பிரேக் எடுக்கணுமா, அதை நான் எக்ஸ்டெண்ட் வீடியோஸ் போடல. ஸோ மன்னிச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் வரும், பார்த்து சப்போர்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, நான் மன்னிச்சுக்கேன், வீடியோஸ் வரும். ஓகே, இன்னைக்கான டாபிக் என்னென்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த மேட்ச் நடந்துச்சு நேற்று நரேந்திர ஸ்டேடியமில். அந்த மேட்சோட ரிவ்யூ தான். சிஎஸ்கே சூப்பராக வெற்றி அணிஞ்சுருவாங்க. நல்ல ஒரு வெற்றி இன்னும் சான்ஸ் இருக்குது. நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். மேட்ச் வந்து செம்மையாக போச்சு. மேட்ச் வந்து ஒரு சூப்பரான இருந்துச்சு அப்படி சொன்னோம். சிஎஸ்கேல ஸோ பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் ராமகிருஷ்ணா கோஸ் அவுட் ஆகி யுகஸ்வரி சிங் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ராமகிருஷ்ணா கோஸும் தெரியும், பெரிய இன்ஜுரி ஆகிருக்கு, ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு. ஸோ 2 ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு. ஸோ அதனால் குஜரி சிங் கொண்டு வந்துருக்காங்க. அப்புறம் அகில் சிங் கொண்டு வந்துருக்காங்க. பிரசாந்த் வந்து போன மேட்ச் ட்ரை பண்ணாங்க, அந்த ஒர்க் அவுட் ஆனது. அகில் சிங் திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. பிரசாந்த் வந்து இம்பாக்ட் பிளேயர் போட்டாங்க. இப்போ ஷிவம் டுபே வந்து இம்பாக்ட் பிளேயர் போட்டுருக்காங்க. கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது சிஎஸ்கே பண்ணது. ஷிவம் டுபே இம்பாக்ட் பிளேயர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இம்பாக்ட் பிளேயர் ஷிவம் டுபே எடுத்து போட்டாங்க. ஸோ டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணாங்க. வின் பண்ணி நாங்கள் வந்து பேட்டிங் அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பேட்டிங் எதுக்கு இந்த மைண்ட் செட்டுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. மும்பை பண்ணது எங்கேயும் தப்பு பண்ணிடுவாங்க டிசியும். பேட்டிங் டாஸ் மும்பை பேட்டிங் எடுத்ததுக்கு ஒன்றும் வரானும் அதுவும் இல்லை. ஸோ டாஸ் மும்பை பேட்டிங் எடுத்தாங்க. ஸோ சிஎஸ்கே என்ன சொன்னாங்க, நாங்கள் டாஸ் பண்ண போடுங்கிறதுக்கும் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து KL ராகுல் அண்டு பத்து நிஷாங்கா பேட்டிங் ஆனாங்க. பத்து நிஷாங்கா சூப்பராக ஸ்டார்ட் கொடுத்தாரு. அருமையாக 4-6 தான் அச்சீவ் சும்மா தான் நிறைய அடிச்சாரு. ஸோ KL ராகுல் 30-34 தான் அடிச்சாரு. அப்புறம் 10 நிஷாங்கா அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் KL ராகுல் இன்னும் பெருசாக நிற்கல, அவரும் அவுட் ஆகிட்டாரு. அப்புறம் பெருசாக விக்கெட்ஸ் வந்துச்சு அப்படிதான் சொன்னோம். அப்புறம் அக்ஷர் பட்டேல் அவுட் ஆகிட்டாரு. அப்புறம் மிஸ்டர் சப்ஸ் நின்னாரு, அவரும் அவுட் ஆகிட்டாரு. அப்புறம் அசுதோஷ் சர்மா அப்புறம் அவர் வந்து ஒரு 4-6 ஆச்சாரு. அப்புறம் அவரும் அவுட் ஆகிட்டாரு. ஸோ சமீசி மட்டும் கடைசியில் நின்று ஆடி 34 பாலில் 40 ரன், அதாவது சூப்பராக பேட்டிங் ஆனார். ஆனால் அவர் அவுட் ஆகல. 150 அவர் லாஸ்ட் பால் 6 ஆச்சு. 155க்கு 7 டெல்லி வச்சுருக்காங்க. ஸோ 156 தான் சிஎஸ்கே வின்னுன்ற மாதிரி ஒரு யூஸான டார்கெட்டு. இப்போ டெல்லியில் பேட்டிங்கே மிடில் ஆர்டர் ரொம்ப சரியில்லை. ஓப்பனிங் ஆனால மிடில் பாடி பேர் தான் ஆகலாம். இந்த மாதிரி ஓப்பனிங் தான் நம்பி இருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ டெல்லியோட பேட்டிங்கு. ஸோ அவங்க கொஞ்சம் மாட்டோம், பேட்டிங் சுத்தமாக சரியில்லை. 155க்கு 7 வச்சுருக்காங்க. 156 சிஎஸ்கே அடிக்கணும். ஸோ சிஎஸ்கேல பேட்டிங் போட்டிருக்கோம். ருத்ராஜ் சேகர் சஜஸ்ட் பண்ணாங்க. ருத்ராஜ் சேகர் அன்றைக்கி அவுட் ஆகிடுது. போன மேட்ச் ஆனாலே இந்த மேட்ச் சொரப்பல் பேட்டிங் தான். அகைன் ஒரு சொரப்பல் அவுட் ஆகிடுது. அப்புறம் சஞ்சு சாம்சன் செம்ம பேட்டிங்க. இன்னைக்கு சேட்டன் தான் எதுக்கு சிஎஸ்கே ட்ரேட் பண்ணாங்க இன்றைக்கி தான் நான் உணர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோம். அப்பவும் உணர்ந்தேன் சிஎஸ்கே இந்த டெல்லி மேட்ச் ஃபஸ்ட்டாக அதான் உணர்ந்துட்டேன். பக்காவான பெஸ்ட்டு ட்ரேட் பண்ணிடுவாங்க சிஎஸ்கே அப்படி தான் சொன்னோம். நல்ல ஒரு இந்தியன் டாப்பர் எடுத்துருக்காங்க அப்படி தான் சொன்னேன். நான் 18 கோடி ஜடேஜா மாதிரி ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டரை விட்டுட்டு சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு இந்தியன் டாப்பர் எடுத்துருக்காங்கன்னா அதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணோம். அதுதான் சஞ்சு சாம்சன் பண்ணியிருக்காரு. பக்காவான பேட்டிங்கு சரியாக ஆடினார். தட்டி பொறுமையாக ஆடினார் அப்படி தான் சொன்னோம். அப்புறம் உருவிப்பேட்டை வந்தார். உருவிப்பேட்டை ஒரு காட்டினார். ஆனால் ரொம்ப அவசரப்படுறான்னு கொஞ்சம் நின்று ஆடினா போடும். அது ரொம்ப அவசரமாக தூக்கி தடாது தான் அடிக்கிறார். டிஃபென்ஸ் தான் சும்மா தூக்கி அடிக்கிறது தான் வேலை. ஆயுஷ் மாத்திரமே தான் நான் சொல்லுவேன். ஸோ உருவிப்பேட்டையும் உருவிப்பேட்டையில் 12 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டாரு. அப்புறம் கார்த்திக் சர்மா again ஒரு சூப்பரான பேட்டிங் அப்படி தான் சொன்னோம். அவர் கொஞ்சம் தட்டி தான் ஆடினார். ஒரு பக்கமான ரீசெண்டாக நாக்கு ஆடினார். 41 ரன் 30 பால் அப்படி தான் சொன்னோம். ஸோ அது ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். அப்புறம் சஞ்சு சாம்சன் தரமான பேட்டிங்கே, சூப்பரான பேட்டிங்கே. கண்டிப்பாக அதை பற்றி நான் நிறைய பேசுவோம். சஞ்சு பற்றி ஒரு தனி வீடியோ நான் வச்சுருக்கேன், கண்டிப்பாக போடுவேன். நான் பண்ணிப்பாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுவாங்க. சிஎஸ்கே சூப்பரான வெற்றி அணிச்சிட்டாங்க. இன்னொரு மேட்ச் இன்னொரு வெற்றி அப்படி தான் சொன்னோம். ஸோ சிஎஸ்கே போட்டிருக்கோம். இன்னும் சான்சஸ் இருக்குது. இன்னும் 4 மேட்ச் சிஎஸ்கே ஜெயிக்கணும். 4 மேட்ச்சில் 3 ஜெயிக்கணும் சிஎஸ்கே 4. ஸோ இப்போ போச்சு எல்எஸ் ஜோட 2 மேட்ச்சு, எஸ்ஆர்ச் மேட்ச்சு, ஜிடிஓ மேட்ச்சு. ஸோ நிறைய சான்சஸ் இருக்குது சிஎஸ்கேக்கு. இதுக்கப்புறம் நிறைய பிளான் வைக்கலாம். பட் இந்த மேட்ச்சில் தான் அடிக்காங்க. அடுத்த மேட்ச் இந்த மேட்ச் சூப்பராக ஆகிட்டு அடுத்த மேட்ச் ரொம்ப முக்கியம் ஆனாங்கன்னா ரொம்ப டென்ஸ் ஆகும். அந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது சிஎஸ்கே போட்டிருக்கோம். ஆனால் மும்பை மேட்ச்சில் அதை பண்ணிட்டு ஜிடி மேட்ச் மொத்தமாக சொல்ல போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்துக்கூடாது தான் நான் ஊப்பில் இருக்கேன். ஸோ என்ன அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போங்க. வெயிட் அண்ட் see. ஸோ நான் தான் இந்த மேட்ச் பார்த்தீங்க. சிஎஸ்கே வெற்றிலாம் யார் ரசிச்சிங்க, யாருன்னா ஸ்டேடியம் மேட்ச் பார்த்தீங்க, அதெல்லாம் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் டு 5 டாபிக் வேறு ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.